வணக்கம். வணக்கம். வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில போக கூடாது. அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் இங்க இருக்கிறவங்க தான். ஏண்டா இந்த பள்ளிப்பாளையம் ஸ்கூல்ல டாய்லெட் கட்ட சொல்லியிருந்தேன், அந்த பிளான் என்னாச்சு? 4 டாய்லெட் தான் பர்மிஷன் கட்சி தலைவர, மிச்சத்துக்கு நிதி கிடைக்கல தலைவர. ஸோ என்னடா இது, 200 பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 4 பாத்ரூம்னா பாக்குறவன் சிரிப்பான். இந்த மாதிரி இன்னும் ஒரு 6 பாத்ரூமை சேர்த்து 10 கட்ட சொல்லு. இப்ப என்ன நிதி இல்ல அப்படின்னாக்க அக்காட்ட கேட்டு என்னோட சம்பள பணத்தை வாங்கிட்டு போ, அதை வச்சு வேலையை ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க தலைவர. நிதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அதை எடுத்துக்குவோம், அவ்வளவுதானே? சார் அங்க எதுவும் இல்லை சார். ஒரு நிமிஷம், உங்க டிரைவர் எங்க? டிரைவர் வந்து அவர்தான் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே. ஆமா, அதான் வந்துட்டோம். ஸ்டீஃபன் சார், அவர் வந்து காரை செக் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? ஐயா தான் இதை போய் வாங்கிட்டு வர சொன்னாருங்க. சார் காருக்குள்ள எதுவும் சார்? ஒன்றும் இல்லைங்க, சம்பள பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு 50,000 ரூபா சேர்த்து வச்சிருந்தேங்க. பவானி பக்கத்தில் சென்ட் 2,000 ரூபான்னு இடம் வருது அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்ததுங்க. சரி, கையில் இருந்த செலவாய்ப்போம் அப்படின்னு ஒரு 25 சென்ட் இடம் வாங்கினேங்க. அது அந்த பத்திரம் வந்து இன்னைக்கு தான் தர்றதா அந்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அதை போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு தாங்க கந்தசாமியை அனுப்பிச்சேன். அது கணக்குன்னு பார்க்க இல்லைங்க, இதை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பாக போயிடும் இல்லைங்களா, அதுக்காக தாங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். நீங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நேர்ல பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஐயோ பரவாயில்லைங்க. வரேன் சார். வாங்க வாங்க.